வெல்கம் டு பிரேமாஸ் விலாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சரிசி மாவு வச்சு ஒரு கேரளா டிஷ் பண்ண போகிறோம். அதாவது கலந்தாப்பம், ட்ரெடிஷ்னல் ஃபுட். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டோம், அதை தண்ணியில் நல்லா கரைச்சிருக்கோம். அடுத்து இப்போ தேங்காய் ஒரு 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 மூடி தேங்காய் எடுத்து அதை நான் நல்லா அரைச்சிருக்கேன். அந்த பாலை இதில் சேர்த்துக்கிடலாம். சாதத்தை அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கிடலாம். அந்த மாவோட செய்கிறதுக்கு பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை மாவை அரைச்சிருக்கிறேன். அப்புறம் ஒரு ஒரு 2 ஸ்பூன் அளவு சாதம் இதோட சேர்த்து அரைச்சிருக்கேன். அரைச்சி அதுவும் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து அதையும் பால் எடுத்து சேர்த்துருக்கிறேன். இப்போ என்ன சேர்க்கணும் அப்படின்னா, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் சீரகமும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதெல்லாம் ஒரு தோசை மாவுக்கு எப்படி கரைப்போம் அது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் ஒரு அரை கப் சேர்த்துக்கிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிடலாம். இப்போ இதோட தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கலந்தப்பம் செய்கிறதுக்கு இப்போ சட்டியை வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கோம். இப்போ அந்த மாவு அதில் ஊற்றிடலாம். இப்போ அதை சிம்லேயே வச்சு அப்படியே வேக வச்சிடலாம். போட்டு மூடிடலாம். ஒரு மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ கலந்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. நட்ஸ் ஏதாவது வச்சுருந்தா மேலே தூவி விட்டுக்கோங்க. இல்லைன்னா வாழைப்பழம் ஏதாவது வச்சுருந்தா அதை கூட சின்ன சின்னதாக நறுக்கி அதை கூட மேலே போட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுறலாம். நம்ம கலந்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.